என்ன கூட ஏமாத்திடலாங்க, என் லட்சுமியை ஏமாத்த முடியாது. பாப்போம். ஒண்ணு இல்ல, விஜயாவுக்கு திடீர்னு வயிற்று வலி, அதனால டாக்டரை கூட்டிட்டு வரலான்னு போறேன். என்ன மாப்பிள, நீங்க போகணுமா? என்ன நாங்க இல்ல. டே கந்தா, போய் வைத்தியரை கூட்டு வா. வேண்டாம், நானே போயிட்டு வரேன். நம்ம ஊருக்கு வந்து நீங்க போய் வைத்தியரை கூப்பிடணுமா? போட போய் கூட்டு வா. வாங்க மாப்பிள, நீங்க வாங்க. லட்சுமி, ஏன் கதவை இடிக்கிற? லட்சுமி, லட்சுமி, ஏன் கதவை முட்டுற? தங்கச்சி, தங்கச்சி, லட்சுமி, ஏன் கதவை இடிக்கிற? லட்சுமி, தங்கச்சி, தங்கச்சி, விஜயா, தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, உன்னை யாருமா கட்டி போட்டது? உனக்கு வயிற்று வலி, வைத்தியரை அழைச்சிட்டு வரேன்னு மாப்பிள்ள ஓடினாரு. அதுக்குள்ள என்னமா நடந்துச்சு? மாப்பிள்ள என்னங்க நடந்துச்சு? என்னம்மா இப்படி பதில் சொல்லாம ஊம மாதிரி உட்கார்ந்துக்கிற? கேட்டது பதில் சொல்லு. அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் பின்புறமா 2 பேர் உள்ள வந்தாங்க. யாருன்னு கேட்டேன், கெட்டி பாஞ்சு கையை கால கட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் கதவை தட்டுற சத்தத்தை கேட்டோன்னே எல்லாரும் ஓடிட்டாங்க. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லன்னா நான் கஷ்டப்பட்டு இங்க கொண்டு வந்த பொருளை இழந்திருப்பேன். எங்க அம்மா, இந்த கிராமத்துல இதுவரைக்கும் இப்படி ஒரு அக்கிரமம் நடந்தது இல்ல. வந்தவங்க யாரும் அடையாளத்துக்கு தான் சொல்லு. அந்த இடத்துல கண்ட கண்டமா வெட்டி போட்டுறேன். முகத்தை மறைச்சிருந்தாங்க, அடையாளம் தெரியல. ஆவி பசங்க தப்பிச்சுட்டாங்க. பாத்தீங்களா, நீங்க ஒரு நிமிஷம் என்ன விட்டுட்டு வெளியே போனீங்க, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்துருச்சுன்னு. ஆமா மாமா, இனிமே நீங்க விஜயா விட்டு ஒரு அடி இந்த பக்கம் அந்த பக்கம் நகரக்கூடாது. உங்களுக்கு எது தேவையானாலும் ஒரு குரல் கொடுங்க, நாங்க ஓடி வர்றோம். ஏமா, உன் வயிற்று வலி எப்படி இருக்கு? இப்ப சரியா போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்த ஊர் சாப்பாடு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன், அதான் அஜகமா போச்சு. நான் வயிற்று வேண்டாம் வேண்டாம் சொன்னேன். இவரு தான் துடியா துடிச்சு பறந்துட்டு போனாரு. இத பாருங்க, இன்னும் ஒரு சின்ன எறும்பு கிடைச்சா கூட அது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அன்னைக்கு விஜயா உங்களைத்தான் கல்யாணம் செய்யணும்னு தீர்மானம் பண்ண உடனே அது வாழ்க்கை எப்படி அமையுமோ நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். ஆனா இப்ப நீங்க அவ பேர்ல வச்சுட்டு அன்பை பார்க்கும்போது எங்க முடிவு எவ்வளவு பெரிய தவறுன்றத வளர்ந்துட்டோம். என்ன செய்யக்கூடா? ஆமா, சரியா சொன்னீங்க. என்ன நின்றுட்டு இருக்கீங்க? பலகாரத்து வீட்டுக்கு உள்ள வைங்க. மாப்பிள்ள சீக்கிரமா குளிச்சுட்டு சுட சுட சாப்பிடுங்க, ஆறி போயிட போகுது. தங்கச்சி, மாப்பிள்ளை கவனிச்சுக்க. வரமா மாப்பிள்ள, வரங்க வரமா. தங்கச்சி போயிட்டு வரேம்மா. அவர் குளிச்சு பலகாரம் கொடுக்கணும், அதுக்குள்ள நிச்சு ஆப்பிள குளிச்சுன்றேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? காட்டி கொடுத்துறேன்னு பயந்துட்டீங்களா? எப்பவுமே அப்படி செய்ய மாட்டேங்க, ஏன்னா இது நம்ம குடும்ப விவகாரம். தயவு செஞ்சு இனிமே இப்படி செய்யாதீங்க. சரி, வெண்ணெய் போட்டு வைக்கிறேன், குடிக்க வாங்க.
இங்க பொண்டாட்டியோட குடும்பம் நடத்த வந்திருக்க? இது உனக்கு நியாயமா இருக்கா? உங்க அம்மா போய் வெளியே போய் பேசு, போங்க. இல்லைங்க. அட பாருங்களா, எங்கேயும் அவனுக்கு விஜயா, மாப்பிள்ளை மாலை விட்டு விடு. போ. மாப்பிள்ளை இருக்கிறாருன்னு சொல்றேன். யாரு தங்கச்சி எங்க? குறுக்க வந்தீங்க சுட்டு பொதிக்கிறதாமா. அது வண்டி எடு. மாப்பிள்ள என்ன கோம போறாரு? தங்கச்சியோட தகராறா? நீங்க அப்படி போய் பாருங்க, நான் அப்படி போய் தேடுறேன். தீர்ந்தது, பசுவும் தீர்ந்தது. Come on, sweetie.
எது? அண்ணே, இந்த பக்கம் ஆடுங்க, வாங்க ஓடிடலாம். மகனா பத்து, என் உயிருக்கு ஆபத்தான நிலையில என்ன விட்டுட்டு போறீங்களே. உங்களை காப்பாத்திட்டு இருந்தா எங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும். வாங்க ஓடிடலாம். என்ன காப்பாத்துக்க. லட்சுமி, இல்ல லட்சுமி, இல்ல. வேண்டாம் லட்சுமி, வேண்டாம். அதுங்களை தடுத்து நிறுத்து லட்சுமி. வேண்டாம் லட்சுமி, நான் சொல்ல. அப்படின்னா அவர் இல்லாம நான் இருந்து என்ன பிரயோஜனம்? அதை விட என்ன கொண்டுடு. விஜயா, என்ன மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. கட்டினவளுக்கும் கண்டவளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உணர்ந்துட்டேன். என் உயிருக்கு ஆபத்து வந்தப்போ தன் உயிர் தான் பெருசுன்னு ஓடிட்டான் மோகனா. ஆனா நீயோ உன் உயிரையும் பொருட்படுத்தாம என்னை காப்பாத்து. இதுவரைக்கும் உன்னை மனைவியா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப சொல்றேன், நீதான் என் மனைவி. விஜயா, நீதான் என் மனைவி. இன்னிலிருந்து நான் புது வாழ்வுல அடியெடுத்து வச்சுட்டேன். விஜயா, நான் செஞ்ச கொடுமைகளை எல்லாம் மறந்து உன் அன்பையும் ஆதரவையும் எனக்கு தருவியாமா? அது நேத்து இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, என்னைக்குமே இருக்குங்க. விஜயா. அருண், அருண், இப்படி ஒரு ஆனந்தமான காட்சி என் கண்ணால பாக்கணும் தான் இத்தனை நாள் காத்திருந்தேன். கடவுள் என் ஆசை நிறைவேற்றிட்டாரு. அம்மா, நீ எங்க எப்படி? அம்மா திட்டப்படி விஜய் கிராமத்துக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிலைமை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தோம். வந்த இடத்துல நடந்ததை கேள்விப்பட்டோம், உடனே ஓடியாரவங்க. அப்படியா? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீ நல்லா இருக்கணும்ப்பா. நான் ஒரு நாடகம் ஆடி விஜயாவுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன். நீங்களும் விஜயாவும் நாடகம் ஆடி என்னை வாழ வச்சுட்டீங்க. தங்கச்சி, உன் புருஷன் செய்த அக்கிரமத்தெல்லாம் பூமாதேவி வாடி பொறுத்துக்கிட்டு இத்தனை நாள் இதெல்லாம் எங்க கண்ணில இருந்து மூடி மறைச்சிட்டியம்மா. நாட்டாம, நான் அப்பவே சொல்ல, மாப்பிள்ளை முடிக்கிற முடியும் தங்கச்சி சமாளிக்கிறதை பார்த்தா இதுல ஏதோ இருக்குதுன்னு நீங்க தான் நம்பல. நான் சொன்னது சரியா போச்சு. உண்மைதான் அம்மா. எப்படியோ ஒரு நாடகம் ஆடி மாப்பிளையும் தங்கச்சி ஒன்னா சேர்த்து வச்சுட்டீங்க, அது போதும். அதுல எங்களுக்கு மட்டும் இல்ல, லட்சுமிக்கும் பங்குண்டு. எங்க லட்சுமி? லட்சுமி, லட்சுமி. லட்சுமி, தயவு செஞ்சு நில்லு. நான் சொல்றத கேளு. லட்சுமி, நீ போக வேண்டாம். லட்சுமி, பிளீஸ். லட்சுமி, ஒரு பசுவோட உடம்புல 33 கோடி தேவர்கள் குடியிருக்கிறதுனால அதை வணங்குறதும் கங்கையில குளிக்கிறதும் செஞ்ச பாவங்களை போக்கும் சொல்லுவாங்க. நான் உன்னை வணங்கி கேட்கிறேன், நான் செஞ்ச பாவங்களை மன்னிச்சு தயவு செஞ்ச வீட்டுக்கு வாமா. வா லட்சுமி. லட்சுமி, அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள உன்னை வர வேண்டாம் சொன்னேன். இன்னைக்கு நீ வரலன்னா அந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். வா லட்சுமி, வா லட்சுமி. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. ஆமா லட்சுமி, என் மகனையும் விஜயாவும் ஒன்னா சேர்த்து வச்ச நீ அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்க்க வேண்டாமா? வா லட்சுமி, வா லட்சுமி. அது மட்டும் இல்லம்மா, அம்மா ஆசைப்படி இவங்க பேரம்பேத்தியை பெற்று தரும்போது அதுக்கு பால் கொடுத்து பாதுகாக்க வேண்டாமா? வா லட்சுமி. என்ன லட்சுமி யோசிக்கிற? தாய் தன் குழந்தைக்கு மட்டும்தான் பால் கொடுப்பா. ஆனா உன் குழந்தைக்கு மட்டும் இல்லாம
ஊர்ல உள்ள அத்தனை குழந்தைக்கு ஜாதி மத பேதம் இல்லாம பால் கொடுக்கிற நீ கோமாதா, என் குலமாதா.